மேம் எந்த ஏஜ்ல இருந்து குக்கிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? நான் கரெக்டா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து 6th ஸ்டாண்டர்டா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஒரு டிஷ்ஷே வந்து உங்க வீட்ல வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன டிஷ் மேம்? தட்டைப்பயிறு அதை வச்சு பிரியாணி செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். தட்டைப்பயிறு பிரியாணி. ஓகே. நீ சமைச்சதுலயே எந்த டிஷ் வந்து ரொம்ப பெஸ்டா வந்திருக்கு மேம்? இன்னி வரைக்கும் நானா சமைச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட அத்தை மாமாக்கு நான் நான்வெஜ்ல செய்யற சுக்கா, தேங்காய் எண்ணெய் சிக்கன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி பண்ணுவேன். அது எல்லாம் எல்லாமே பிடிக்கும். நான் அது இன்னும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சுக்கா சிக்கன் எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வெஜ்ல இறங்கிட்டோம். குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த டிஷ் நீங்க கண்டுபிடிச்ச டிஷ்ஷா? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். இது செலிபிரிட்டி குக்கிங். நம்ம ஸ்நேகிதி கிச்சன்ல இருந்து இன்னைக்கு குக் பண்ண போற அந்த செலிபிரிட்டி யார் தெரியுமா? இவங்க ஒரு யூடியூப் ஃபேமஸ்னே சொல்லலாம். நம்ம சாதாரணமா சமைக்கிற தக்காளி சாதம், தயிர் சாதம் கூட நமக்கு ரொம்ப தெரியல அப்படின்னாலுமே, இல்லை ஒரு நல்லா வரணும்னாலுமே இவங்க பேஜ்ல போயிட்டு ஹவு டு குக் தக்காளி சாதம், தயிர் சாதத்துல இருந்து ஹவு டு குக் பிரியாணி, மட்டன் கோலா வரண்ட, மீன் குழம்பு அப்படின்னு நிறைய பெரிய பெரிய டிஷ் கூட இவங்களோட பேஜை பார்த்து நம்ம சூப்பரா சமைக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையா வரும். ஸோ இவங்களை வெல்கம் பண்றது எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய டிஷ் இன்னைக்கு நமக்காக இவங்க பண்ண போறாங்க. ஹாப்பி டு வெல்கம் கோமதி கிச்சன்ல இருந்து செஃப் கோமதி மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானுமே நல்லா இருக்கேன் மேம். உங்க பேஜ்ல இருந்து நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அந்த குக் பண்ணதெல்லாம் நீங்க தான். அவங்களை நேரில் பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இங்கே வரேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ் மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன டிஷ்லாம் பண்ணி காட்ட போறீங்க மேம்? இன்னைக்கு ஃபுல் எபிசோடுமே குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இப்போ வெண்டைக்காய்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற ஃப்ரைஸில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இன்னைக்கான ரெசிபீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ கிட்ஸ் மட்டும் இல்லை, நாங்களுமே சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே ஓகே மேம். நீங்கள் குக்கிங் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க மேம்? சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்மா நல்லா சமைப்பாங்க. அப்பவுமே அம்மாக்கு தெரியாம சும்மா ஃப்ரை பண்றது, இந்த ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட தங்கச்சிக்கு செஞ்சு கொடுக்கறது, அப்படியே அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் தான். அப்படியே ஒவ்வொன்றா செஞ்சு நானே கத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட அத்தையுமே நல்லா சமைப்பாங்க. ஓகே, இப்போ அம்மா, அத்தை, அப்புறம் நீங்க கத்துக்கிட்டது மொத்தத்தையும் இப்ப இருக்க போறோம். அப்படிதான் ஹெல்தியா கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம சின்ன பசங்கல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுற மாதிரி. ஆமா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மேம்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்கோலி சீஸ் பைட்ஸ். ஓகே மேம், அதுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறீங்களா மேம்? ப்ரோக்கலி, ஸ்வீட் கார்ன், அப்புறம் சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், இதெல்லாம் மட்டும்தான். சிம்பிள் இன்கிரியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் ஹெல்தியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். சரி மேம், அதை இப்போ டக்குன்னு இப்போ பண்ணி காட்டிடலாமா மேம்? சரி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்கலிஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணிட்டு. ஓகே ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கட் பண்ணுங்க மேம். மேம் எந்த ஏஜ்ல இருந்து குக்கிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? நான் கரெக்டா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து. 6th ஸ்டாண்டர்டா? ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் எங்க அம்மா விட மாட்டாங்க, ரொம்ப பயந்துப்பாங்க. ஐயோ வேணடா இப்படி சொல்லிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா அம்மா அப்போ நிறைய சமைப்பாங்க, டிஃப்ரெண்டா செஞ்சு தருவாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கும் சமைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் வந்தது. என்னோட தங்கச்சிக்கு செஞ்சு கொடுக்கறது பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் கத்திரிக்காய், அந்த மாதிரி தெரியாம செய்யறது. அதுவும் ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்புறம் குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய டிவியில் அந்த டைம்லலாம் போடுவாங்க, அப்போல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். அதை பார்த்து வந்தது தான். அப்புறம் எனக்கா ஓனாக தோணுச்சுன்னா ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணுவேன். அப்படியே பண்ணியாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஒரு டிஷ்ஷே வந்து உங்க வீட்ல வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன டிஷ் மேம்? தட்டைப்பயிறு அதை வச்சு பிரியாணி செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். தட்டைப்பயிறு பிரியாணி. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் வந்து சோயா 65 பண்ணி நார்மல் வெஜ் பிரியாணில அது பண்ணேன். அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போய் ஷேர் பண்ணேன். அப்புறம் அதை பார்த்துட்டு என்னோட மேம்லாம், ஓ சிவகாமி சமைக்கிறாளா, அப்போ என்ன பண்ணியிருக்கிற டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அப்புறம் தனியாக ஒரு நாள் அவங்களுக்காக பண்ணி எடுத்துட்டு போனேன். அப்போ உங்க நேம் சிவகாமியா கோமதியா? ரெண்டுமே என்னோட பேர் தான். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல சிவகாமி, வீட்டுல கூப்பிடுறது கோமதி. ஆனா மேரேஜ் ஆயிட்டு ஃபுல்லாமே கோமதினே மாறிடுச்சு, கோமதி அரவிந்த் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே ஓகே, கோமதி கிச்சனும் அதுல இருந்தா வந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வச்சு பேதா கோமதிஸ் கிச்சன் சொல்லிட்டு. ஓகே ஓகே மேம், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாயில் பண்ண போறோம். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே மேம்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே மேம். ஒரு 10 மினிட்ஸ். எஸ் மேம் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சண்டா வேற வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவி பறக்குது. சரி நான் எடுத்து பார்த்தலாமா மேம்? ஓகே. வாவ். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக் ஆனா போதும். ஓகே. ப்ரோக்கோலியுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சுங்க. செம ஆவி வருது. இதை எடுத்துட்டு நான் ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் மேம். இது போதும் இல்லை மேம், நான் இதை ஒன்று சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணுறேன் மேம். இந்த ரெசிபிக்கோட ஹைலைட்டே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது கூட ப்ரோக்கோலி சேரப்போகுது. இது வரைக்கும் அந்த காம்பினேஷன் சாப்பிட்டது கிடையாது. ப்ரோக்கோலியும் மோஸ்ட்டாக சில குழந்தைங்க ப்ரோக்கோலி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது அந்த அளவு அதிகமாக. ஆனால் இதோட சேர்த்து சாப்பிடும் போது ஸ்நாக் டைமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு உள்ள வந்து ஒழிச்சு வைக்கிற அந்த மாதிரி. அதுக்காக தான் சீஸ் அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறோம். ஓகே. வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபி கொடுக்கலாம். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிடலாம். நீங்க எத்தனை வாட்டி பண்ணிடுவீங்க மேம்? வீக்லி இந்த மாதிரி பண்ணிடுவீங்க? என்னோட குழந்தைக்கு மோஸ்டா வெளியே வாங்கி அதிகமா கொடுக்க மாட்டோம். அவனுக்கு ஏத்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி எல்லாமே ஹெல்தியா கொடுத்துறது தான். ஓகே ஓகே மேம். குழந்தை இருக்காங்களா மேம்? எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அப்படியா மேம்? அப்ப நீங்க நிறைய வீடியோ எடுக்கும் போது அவங்க எப்படி மேம் துரு பையனா இல்ல அமைதியா அம்மா வீடியோ எடுக்கிறாங்கன்னு விட்டுருவாங்களா? பயங்கர சேட்டை பண்ணுவோம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாடா, அப்பதான் அம்மா அங்க போகணும் இங்க போகணும் ராவடி பண்ணிட்டு. ஆனா சில டைம்ல என்ன பண்ணுவோம், நான் இந்த மாதிரி சமைச்சிட்டு இருந்தா என்ன மாதிரி அலோ மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்றதை பார்த்துட்டு அவனே பாட்ல அந்த மாதிரி மாவெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டு கலக்கி விளாண்டுட்டு அம்மா நானும் சமைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஓகே மேம். நீங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா சுச்சு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வயசுல பயங்கர குறும்பு அவன். நீங்க தெரியுது அவனுக்கு நீங்க குக் பண்ணிட்டு இருக்க வீடியோ எடுக்கிறீங்க, இப்ப அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற நான் எங்க இருந்தாலும் பக்கத்துல இருப்பான். சோ அதனால வீடியோ எடுக்கும் போது நின்னுட்டு என்ன பண்றோன்னு பார்த்து அவனும் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஓகே மேம். நம்ம இப்ப போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்ப இதெல்லாமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கணுமா? ஆமா, அப்பதான் மேஷ் பண்ண கரெக்டா இருக்கும் நமக்கு. ஓகே மேம். ப்ரோக்கோலி இந்த அளவுல தான் இருக்கணுமா? கரெக்ட். ஆமா. இது பாதி அது பாதின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ப்ரோக்கலிஸ் அதிகமா எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ப்ரோக்கோலி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கணும், ஏன்னா அதுதான் மோஸ்டா குழந்தைங்க சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது லைக் பண்ணுவாங்க. இப்போ ஓகே, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆயிருக்கணும். கரெக்ட். ஓகே மேம். நீங்க குக் பண்ணி வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்களா? அது அப்படியே உங்க வீட்ல இருக்கவங்க கொடுத்துற மாதிரியா இல்ல அதுக்காக வீடியோ எடுப்பீங்களா குக் பண்றதுக்கே இந்த மாதிரியா? வீட்ல சமைக்கிறதும் நானும் அத்தையும் சேர்ந்து சமைப்போம். வீடியோஸ்க்குன்னு தனியா நிறைய ரெசிபி வேணும்ல, எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ற மாதிரி பிடிச்ச மாதிரி செய்யணுங்கிறதுனால தனியா எடுத்துப்போம். அந்த மாதிரி தான். ஓகே மேம். அதுல எங்க வீட்ல ஒருத்தங்களுக்கு இப்போ என்னோட சிஸ்டருக்கும் என்னோட பிரதர் இன் லாக்கும் தனியா டயட் ரெசிபிஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோஸ்டா, அப்புறம் எங்க மாமா அத்தைக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன். ஓகே ஓகே மேம். வீடியோக்கு நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கணும். சோ அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன வேணும்ன்றத கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நானும் அப்படிதான், அத்தையும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே மேம். நீங்க சமைச்சதுலயே எந்த டிஷ் வந்து ரொம்ப பெஸ்டா வந்திருக்கு மேம்? இன்னி வரைக்கும் நானா சமைச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஷ்னா என்ன சொல்றீங்க? என்னோட அத்தை மாமாக்கு நான் நான்வெஜ்ல செய்யற சுக்கா, தேங்காய் எண்ணெய் சிக்கன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி பண்ணுவேன். அது எல்லாம் எல்லாமே பிடிக்கும். ஆனா அது இன்னும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, எப்பவுமே அவங்களுக்காகவே செய்வேன் அந்த மாதிரி. சரி, சுக்கா சிக்கன் எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வெஜ்ல இறங்கிட்டோம். குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யணுங்கிறதுனால. ஓகே, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா வசிச்சு விட்டாச்சு போலயே. ஆமா. இப்போ இது எல்லாமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், அப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எல்லாமே. பெப்பர் வேணும் சேர்த்து போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரமாவும் இருக்கணும், ஸ்வீட்டும் இருக்கணும், காரமாவும் இருக்கணும், எல்லா டேஸ்டும் கலந்த மாதிரி. ஓகே. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஃப்ளேவர்க்காக நம்ம சேர்க்கிறோம். ஏன்னா ப்ரோக்கலியோட ஸ்மெல் வந்து எல்லாமே ஜிஞ்சர் garlic ஸ்மெல் இருக்கிறதுக்காக. ஓகே மேம். ராவா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடுறதுனால அந்த ஸ்மெல் வந்துராதா மேம்? இல்லைங்க, நல்லா இருக்கும். ஓகே, ஃப்ளேவர் நல்லா ட்ரை பண்ணி பார்க்க போதே சாப்பிடலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதிகமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் நீங்க கண்டுபிடிச்ச டிஷ்ஷா? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புக்கு ப்ரோக்கலிஸ் இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அவனுக்கு சீஸ் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு உங்க பையன் என்ன சொன்னாங்க? அம்மா
மோஸ்டா இந்த மாதிரி சீஸ் சேர்த்து இது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அவ சாப்பிட்றனாலே எங்க வீட்ல என்னோட பிரதரின்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு சீஸ்ல செய்யற எல்லாமே வெறும் தோசையில கூட சீஸ் போட்டு பொடி போட்டு சாப்பிடுவாங்க. தோசை லவர்ஸ். சீஸ் லவர்ஸ். ஓ, சீஸ் லவர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்காகவே இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஓகே. டயட் ஃபுட்ஸ்ல இதுவும் அதுல சேர்த்துக்கிற மாதிரி தான். ஆமா மேம், இது ஒரு செம்ம டயட் ஃபுட் வேற இல்ல? ஆமா கரெக்ட். ஸ்வீட் வெயிட் கெயின்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கனால. இப்போ கார்போஹைட்ரேட் இதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ, ப்ரோக்கலிஸ்ல டயட்கான எல்லா ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிறனால அது சேர்த்து என்ன எக்ஸ்ட்ராவா ஃப்ளேவருக்காக சீஸ் ஆட் பண்றது அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ குட்டி குட்டி பாலா எடுத்துக்கலாம். கட்லெட் ஷேப்ல எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ இது குட்டி குட்டி பாலா பண்ணணும் மேம். நெக்ஸ்ட் வந்து மேம் சீஸ் வந்து கட் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் குழந்தைங்க சாப்பிடும்போது உள்ள சீஸ் மெல்ட் ஆகி வரும். ஸோ நல்லா சீஸ் கட் பண்ணிக்கலாம். இது குட்டி பால்க்குள்ள இது உள்ள வைக்க போறோம். உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். ஓகே ஓகே மேம். இது வந்து மோசரல்லா சீஸ் இது. ஓகே. ரொம்ப குட்டி குட்டியா. உங்க ரவுண்ட் ஷேப்க்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ற அளவுக்கு. இப்போ நம்ம பால் பண்ணல, கொஞ்சம் தட்டி பண்றோம். கட்லெட் ஷேப்ல. ஓகே, கட்லெட். ஓகே. உங்களுக்குன்னு ஏதாவது ஃபேவரட் டிஷ் இருக்கா? எனக்கு மோஸ்டா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே பண்ணி சாப்பிடுறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணில எந்த பிரியாணி? மட்டனா சிக்கனா? மட்டன். மட்டன். மட்டன் பிரியர். நானும் தான் சேம் பிச். சாக்லேட். சரி கிளிட்ட மேம வேற. சரி எனக்கு நல்லா சமைச்சு கொடுக்க போறாங்க, இருந்தாலும் லைட்டா ஒரு கிளி வச்சிட்டேன். உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே. ஓகே மேம். நல்லா பெரிய சைஸ்ல தான் வரும். அப்பதான் இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சீஸ் மெல்ட் ஆயிட்டு. ஓகே மேம். இந்த ஷேப்ல எடுத்துக்கலாம். குக்கிங் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா மேம் வீட்ல? இல்லை, என்னோட சேர்ந்து அத்தையும் பண்ணுவாங்க. அத்தை ஒரு ரெசிபி பண்ணால் நாங்கள் ஒன்று பண்ணுவோம். நாங்கள் வந்து டோட்டலாக திருநெல்வேலி சைடு. சேலம் வந்து அவங்களோட ரெசிபிஸ்மே நிறைய தெரிஞ்சு அதுவுமே வீடியோக்கு ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் பேஜில் வந்து எந்த ஊர் ஸ்டைலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கீங்க மேம்? திருநெல்வேலியும் கலந்து போட்டிருக்கிறேன், சேலமும் மோஸ்ட்டாக போட்டிருக்கிறேன். ரெண்டுமே கலந்து போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரெசிபிஸ் அந்த மாதிரியும் எடுத்து போட்டிருக்கிறேன். ஓகே மேம். நீங்கள் திருநெல்வேலி பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே சேலம் உள்ளனால அப்போ நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்க? சேலம் ரெசிபிஸ்லாம் அத்தை செய்வாங்க. இப்போ எனக்கு வந்து நாங்களா சாம்பார் தான் டெய்லி மோஸ்டா சாப்பிடுவோம். சாம்பார். ஆனா இங்க வந்து தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் இங்க அத்தை அடிக்கடி செய்வாங்க வீட்ல. மோஸ்டா சாம்பார் கூட வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். ஆனா தக்காளி சாம்பார் இந்த சேலம் சைடில் உள்ள ரெசிபிஸ் தான் வீக்லி எல்லாமே செய்வாங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா மேம்? நீங்க சாம்பார் சாம்பார்னு சொல்லும் போது ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கால் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டா தோசையும் பாவக்காய் குழம்புப்பா, இட்லியும் பாவக்காய் குழம்புப்பா, பாவபாஜியும் பாவக்காய் குழம்புப்பான்னு சொல்ற மாதிரி எங்க வீட்டுல சாம்பார் சாம்பார். அந்த மாதிரி திருநெல்வேலி சைடுல எப்ப எங்க அம்மா கிட்ட கேட்டாலும் இன்னைக்கு சாம்பார் அவியல், சாம்பார் அவியல் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சேலம் வந்தது அப்புறம் எப்ப கேட்டாலும் தட்டைப்பயிர் குழம்பு, சுண்டல் குழம்பு, மதிய சாப்பாடுக்கு அந்த மாதிரி. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய பண்றாங்களா? இப்போ மோஸ்டா இப்ப எங்க வீட்டுல வத்த குழம்பு, புளி குழம்பு நாங்க பிராமின் ஸ்டைல் அந்த மாதிரில செய்வாங்க. இங்க வந்தப்புறம் இந்த சைடுக்கு ஏத்த மாதிரி தட்டைப்பயிர் குழம்பு, கொள்ளு குழம்பு, கொள்ளு பருப்பு இந்த மாதிரி செய்வாங்க அதிகமா அத்தை. அப்போ உங்க வீடியோ பார்த்து உங்க அம்மா செஞ்சு இதை நான் பண்ணிருக்கேன்லாம் சொல்லுவாங்களா மேம்? எங்க அம்மா அந்த மாதிரி இல்லை, ஆனா எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு ரொம்ப, நீ பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்களா? செஞ்சு பார்ப்பாங்க கண்டிப்பா. என்ன சொல்லுவாங்க? நல்லா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இது மாதிரி செஞ்ச நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் மேம் நெக்ஸ்ட்? இப்போ வந்து பட்டர் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே மேம். இது நீங்க வந்து கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்தும் அப்படியும் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்குறனால ஸோ பட்டர்ல சேர்த்து அது மாதிரி. ஓகே மேம். நமக்கு அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி சம்மர்ல வந்து இவ்ளோ ஃப்ரைட் பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சரி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஒன்னொன்னா போட்டுறலாம். சேர்த்துக்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கும். லைட்டா ரோஸ்ட் பண்ணி மட்டும் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம தேவைன்னா அந்த பிரெட் கிரம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், பிரெட் கிரம்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். ஓகே மேம். சீஸோட ஸ்மெல் நல்லா வருது. ஃப்ளேவர் நல்லா இருக்கும்.
இந்த ப்ராக்லியோட ரா ஸ்மெல் இல்லாம ஜிஞ்சர் garlic நான் அப்ப கேட்டேனே மேம் garlic ஸ்மெல்லா வராது வராது. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஃப்ரை ஆன பண்றோம். அப்புறம் நல்ல ஸ்மெல்ல மேம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அதுல இருக்க சீஸும் நம்ம அதுக்கப்புறம் போட்ட ஸ்டஃபிங் குள்ள வச்ச சீஸ் எல்லாம் சேர்த்து செம்ம ஸ்மெல். குழந்தைங்களுக்கு போது ரொம்ப ஃப்ரை பண்ணி வேணாம், சாஃப்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம பண்றோம் இது. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இதுல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அது விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஸோ அதனால சரி, அப்ப பேக் பண்ணி நம்ம உங்க பையனுக்கு எடுத்துட்டு போயிடலாம். உங்க பையனுக்கு பிடிச்ச டிஷ் வேற சொன்னீங்க. ரெடி ஆயிடுச்சு, நம்ம பிளேட் பண்ணிடலாமா? ஓகே. சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு மேம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீஸ் பைட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்க பர்கர் செய்றீங்க இல்ல பன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பேட்டி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி அதே மெத்தட் தான். ஆனா இதுல என்னன்னா கார்ன்ஃப்ளவர்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணிட்டு பட்டர்ல சேர்த்து பேட்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே மேம். நம்ம தண்ணிலாம் ஊத்தி கலக்க தேவையில்ல. எது வேணாம் இந்த மாதிரி டைட்டா போட்டு எடுத்துக்கலாம். இந்த சீஸ் போட்டு இந்த போட்டு பட்டர் சேர்த்துட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே போட்டு அவ்வளோதான். இது பன் பிரெட் எல்லாத்துக்குமே பேட்டி மாதிரி வச்சு வெஜ்ஜீஸ் வச்சு கொடுக்கலாம். பர்கர்ல நடுவுல ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொடுக்கலாம். எஸ் மேம். டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? மேம் சூப்பரா இருக்கு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த கெச்சப் போட சாப்பிட்டேன். ஓகே, கெச்சப் டிப் பண்ணிக்கலாமா? யம்மியா இருக்கு மேம், சூப்பரா இருக்கு. கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஃபுல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தேங்க் யூ மேம், ரொம்ப சூப்பரா இருக்குது. நேம் ப்ரோக்கோலி ஸ்வீட் சீஸி பைட். இது சாப்பிட்டு பாருங்க. இது வந்து பிரெட் பர்கர் எல்லாமே பர்கர்ல பார்ட்டி சென்டரா பண்ணி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இல்லாம மேம் இது வேற டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, ரெண்டும் ஒரே மெத்தட் தான், ஆனா டேஸ்ட் டிஃபர் ஆகும் அவ்வளவுதான். ரெண்டுமே சூப்பரா இருக்கு மேம். எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்கர்ல நடுவுல வச்சு சாப்பிடலாம். பன் நார்மல் பன் பிரெட்ல கூட ஸ்டஃப் பண்ணி வெஜ்ஜி பர்கர் மாதிரி கொடுக்கலாம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.